வணக்கம் ரெட்டி. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலானது காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட வளையக்கார வீதி என்ற பகுதியில் உள்ள ஈரோடு மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில பூத் 168வது பூத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்று காலை வந்து வாக்குப்பதிவானது காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அதாவது பரிதா பேகம் என்ற பெண் வந்து வாக்களிப்பதற்காக தனது கணவர் ஜாபருல்லாவுடன் வரிசையில் வந்து வாக்களிக்க வந்துள்ளார். முன்னதாக வந்து தனது கணவர் ஜாபருல்லா உள்ளே சென்று தனது வாக்கை பதிவு செய்துவிட்டு வெளியே வந்தார். அதன் பின்பு உள்ளே சென்ற பரிதா பேகம் வாக்களிக்க சென்ற போது உங்களது வாக்கு ஏற்கனவே வாக்குப்பதிவு செய்திருக்கிறது, நீங்கள் ஏற்கனவே செய்துவிட்டீர்கள் என கூறியுள்ளனர். தேர்தல் அதிகாரி அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் கூறியிருந்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பரிதா பேகம் தற்போதுதான் கணவருடன் வந்து வாக்களிக்க வந்துள்ளேன், எனது வாக்கை நான் இதுவரை இன்னும் பதிவு செய்யவில்லை என கூறியுள்ளார். இதனால் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலருக்கும் இவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து எனது வாக்கை வந்து வாக்களிக்காத போது எப்படி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக கூறுகிறீர்கள் என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதனால் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து எனது வாக்கை வந்து மீண்டும் வாக்குப்பதிவு செய்வதற்காக படிவம் எண் 49 என்ற படிவத்தை பயன்படுத்தி மீண்டும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என தற்போது கூறியுள்ளார். இதனால் இது குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பரிசீலிக்கப்பட்டு பின்னர் முடிவு செய்யப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் வாக்களிக்க வந்த பெண்ணின் வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்த பெண் இதுகுறித்து புகார் அளித்திருக்கிறார். அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் வேலுச்சாமி வழங்கியதை கேட்டோம்.